என்னோட நேம் சதாம் ஹுசேன். சொந்த ஊர் வந்து மாரியூர். நான் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் அது. அங்கேருந்து பிஸ்னஸ் எதுவுமே என்னால் பண்ண முடியல. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண தோணுச்சு. எங்கள் ஊரில் இருந்து பக்கத்தில் பார்த்தா ராமநாதபுரம் தான். அங்கே வந்து பார்த்தா ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து லொக்கேஷன் எங்களுக்கு வந்து முக்கியமாக தோணுச்சு. எங்கள் ஊரில் வந்து பிஸ்னஸ் பண்ண முடியாது, பண்ணாலுமே எங்களுக்கு மூவிங் கிடைக்காது அது. அதனால வந்து நான் ராமநாதபுரம் லொக்கேஷனை சர்ச் பண்ணி நான் இங்கே வந்திருந்தேன். 5 ஸ்டார் ஃப்ரைட் சிக்கன் சொல்லிட்டு இன்ஸ்டால பார்த்துருந்தேன். எல்லாருமே சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். நான் கேட்கல வந்து இந்த மாதிரி ஒரு காட்டு இருக்கு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி பசங்களாம் ட்ரை பண்ணாங்க. நான் இங்கே வந்து அவங்களுக்கு கால் பண்ணி பேசினேன். இன்ஸ்டால பார்த்து நம்பர் எடுத்தேன். கால் பண்ணி பேசல அவங்க சஜஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ராமநாதபுரத்தில் எதுவுமே உங்களுக்கு கிடையாது, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க எங்கள்கிட்ட. ஓகே அப்படின்னு சொல்லி நான் நேராக உங்களுக்கு கால் பண்ணி பேசி டைரக்டா போயிருந்தேன். டைரக்டா போய் அவங்கள நான் பார்த்து பேசி எல்லாம் எங்களுக்கு வந்து அமௌண்ட் எல்லாம் எங்களுக்கு சஜஷன் பிடிச்சிருந்துச்சு. பட் இருந்தாலுமே லொகேஷன் எங்களுக்கு வந்து தேவையான இருந்ததுனால இங்கே ராமநாதபுரத்தில் வந்து கரெக்டாக இருந்துச்சு எங்களுக்கு லொகேஷன். இங்கே வந்து லொகேஷனுங்கிறது பட் வந்து இந்த இடத்துல எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதனால வந்து நாங்கள் சஜஷன் பண்ணி உங்களுக்கு கால் பண்ணி பேசிட்டேன். பேசினதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ட்ரெயினர் வந்திருந்தாங்க. ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா கேஷுவலா அதை மாதிரி இருந்தாங்க எங்களுக்கு. இப்போ நம்ம எங்கேயாவது ஜாமான் வாங்க போறோம்னா நானும் கூட வரேன், என்னையும் கூட்டு போங்க அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்லியா கேஷுவலா பேசி எங்கள்கிட்ட வந்து கேஷுவலா ரொம்ப பேசி பழகுனாங்க. ட்ரெயினர் வந்து எங்களுக்கு 5 டேஸ் கற்றுக் கொடுத்தாங்க. 5 டேஸ் கற்றுக் கொடுத்ததோட நல்லா தெளிவாக கற்றுக் கொடுத்தாங்க எங்களுக்கு. ஃப்ரைட் சிக்கன்னா என்னன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்கள் சாப்பிட்ருக்கோம் பட் தெரியாது எங்களுக்கு. நல்லா ஒரு 5 டேஸ் ட்ரெயின் பண்ணாங்க. ட்ரெயினர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே நம்மளோட ஏஜ் பசங்க தான். நல்லா இருந்துச்சு ட்ரெயினர். எல்லாமே கற்றுக் கொடுத்துட்டு நம்மளுக்கு ஏன்னா இப்போ பர்கர் எப்படி போடணும் தெரியாது, ஃப்ரைட் சிக்கன் எப்படி போடணும் தெரியாது, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி போடணும் தெரியாது, சால்ட் அண்ட் பெப்பர் பெரி பெரி எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அவங்க ட்ரெயின் பண்ண நம்மளுக்கு கொஞ்சம் ஆர்வமா இருந்தனால எப்படி சரி இது பண்ணுவோம் ஓகே அப்படின்னு சொல்லி காட்டேஜ்லாம் புக் பண்ணி காட்டேஜ்லாம் வந்துருச்சு. நம்மளுக்கு வந்த உடனே எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு. பிரான்ச்சஸும் சரி நாங்கள் எடுத்தோம், நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிரான்ச்சஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரான்ச்சஸ் எல்லாமே சஜஷன் பண்ணி நல்லா பேசினால எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ட்ரெயினர்லாம் ஓகே. நாங்கள் வந்து இதுக்கப்புறம் இன்னும் ஒன்று பிரான்ச்சஸ் எடுத்துருக்கோம். அவங்கள்ட்ட சேம் அதிலே இதோட கொஞ்சம் பெரியதாக கொஞ்சம் எடுத்திருக்கோம். எங்களுக்கு அதுவும் கொஞ்சம் செட் ஆகும். எங்களுக்கு லொக்கேஷன் செட் ஆனதுக்கப்புறம் இதோட பெருசு போட்டு எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல முறையில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரெகுலராக வந்து நாங்கள் சிக்கன் ரெகுலராக வாங்குறோம். நாங்கள் ஷாப்பில் போய் ரெகுலராக வாங்கி நாங்களே கட் பண்ணி நாங்களே ரெடி பண்ணுறோம். எல்லாமே ஹலால் முறையில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால வந்து எந்த பிரச்சனையுமே நம்மளுக்கு இருக்காது. பிரான்ச்சஸ் எனக்கு ரொம்ப ஓகே, சூப்பராக இருக்குது. டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இப்போ நாங்கள் டாக்குமெண்ட்டில் வந்து படித்து பார்த்தோம். எல்லாமே எங்களுக்கு நார்மல் தானே, இங்கே கிராம சைட்லாம் அங்கே நார்மல் தான் படிக்கிறதுல. அந்த எல்லாமே பார்த்தோம். அதே மாதிரியே எங்களுக்கு புரியலை, படித்து பார்த்தோம் புரியலை அப்படின்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒரு 1 hour எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சஜஷன் பண்ணது எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப 1 மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நம்மளுக்காண்டியே உட்காந்து அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாமே பார்த்தோம். எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி ப்ரைஸ் வந்து நீங்கள் இவ்வளோ தான் கெட்டணும் அப்படின்னு எங்களுக்கு எந்த ப்ரெஷருமே குறுக்கா கிடையாது. நல்லபடியாக பண்ணாங்க. எங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து நீட்டாக நாங்கள் பண்ணோம். ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு எங்களுக்கு. நாங்கள் ஃபஸ்ட்டு காட்டு எடுக்கிறோம், அமௌண்ட்டு உடனே கெட்டணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் எங்களுக்கு கொடுக்கல. நார்மலாக சஜஷன் பண்ணாங்க, நீட்டாக இருந்துச்சு. அமௌண்ட் நாங்களும் ஃப்ரீயாக கெட்டிட்டு காட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு. இன்னொரு டவுட் இருக்கும் எல்லாத்துக்குமே, நம்ம வந்து காட்டேஜ் வந்து நம்ம இங்கே இருந்து அங்கே போய் நம்மளே பார்த்து பேக் பண்ணி அனுப்பணுங்கிற அவசியமே கிடையாது. இங்கே எல்லாரும் யோசிக்கிற மாதிரி தானே. எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, வருமா வந்து அடிங்க அங்கங்கே டேமேஜ் ஆகுமா, ஏன்னா அங்கேருந்து வரணும், நம்மளுக்கு டேமேஜ் ஆகுமாங்கிற ஒரு பயம் இருக்கும். ஆனால் அந்த பயம் எதுவுமே இல்லாமல் நம்மளுக்கு நீட்டாக பேக் பண்ணி நம்ம சொன்ன லொக்கேஷனில் அவங்களே வந்து இறக்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்கள் வந்து இப்போ காட்டேஜ் புக் பண்ணுவீங்க, உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், ஐயோ அங்கங்கே டேமேஜ் ஆயிருமே, அசால்ட்டாக ஏற்றிட்டு வருவாங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சேஃபாக ஏற்றுனாங்க. எல்லாமே பேக்கிங்கோட நீட்டாக வந்து எங்களுக்கு டெலிவரி ஆயிடுச்சு. சொன்ன லொக்கேஷனில் அவங்க இறக்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க அவங்க. நெக்ஸ்ட் வந்து மெனுவை பற்றி உங்கள்ட்ட சொல்லணும். அடுத்த பிரான்ச்சஸில் வந்து மெனு வந்து ஃபிக்ஸடாக வச்சுருப்பாங்க. இதுதான் மெனு அப்படின்னா இதுதான் மெனு. இங்கே நம்மள்ட்ட வந்து அப்படி கிடையவே கிடையாது. அதேமாதிரி உங்கள்கிட்டையும் அப்படி கிடையவே கிடையாது. இப்போ நம்ம மெனு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம், ஒரு மெனு போட்டிருக்கோம், அதில் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களே கொடுத்துருவாங்க. அதுக்கு தகுந்த ட்ரெயினர் நம்மளுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ட்ரெயினர் 5 நாள் தான் அனுப்புவாங்கலாம் கிடையாது. நீங்கள் ஒரு மெனு ஜஸ்ட் மாத்துறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த ட்ரெயினரே நம்மளுக்கு அனுப்பிச்சிடுவாங்க.
மெனுவை பற்றி எந்த இதுவுமே கிடையாது, ஃபிக்ஸடான மெனு கிடையாது. நம்மள்ட்ட வந்து எப்பயுமே நீட்டாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஜென்ஸ்னால் வந்து சமைக்கிறது கஷ்டம்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இவங்க பிரான்ச்சஸில் வந்து ட்ரெயினர் அமுச்சு விட்ற ட்ரெயினர் வந்து ஒரு நாள் கற்றுக் கொடுக்கறதுல ஈஸியாக கற்றுக்குறோம் நாங்கள். சில ஜென்ஸு அதை பண்ணணுமா, ஃப்ரைட் சிக்கன் பண்ணணுமா அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இவங்க அனுப்புகிற ட்ரெயினர் வந்து நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு நாளில் நம்ம கற்றுக்கலாம் ஈஸியாக. இதுக்கு இவ்வளோதான் மாவு அப்படின்னு சொல்லி ஈஸியாக கற்றுக் கொடுக்குறாங்க. நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம் அதனால் எந்த பிரச்சனையுமே கிடையாது நம்மளுக்கு. நம்ம காட்டு வாங்கினோம்னா காட்டு மட்டும் கிடையாது, அதோட வந்து 6 திங்ஸ் கொடுக்குறாங்க நம்மளுக்கு. திங்ஸ் வந்து என்னென்னு சொல்கிறேன்னா 3 பர்னர் ஸ்டவ் ஒன்று கொடுக்குறாங்க, மேகி தவா சாண்ட்விச் பண்ணுறதுக்கு 2 பேன் குள்ளது இது எல்லாமே கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரையர் கொடுக்குறாங்க, ப்ரெட்டிங் டேபிளும் கொடுத்துட்றாங்க நம்மளுக்கு. இவங்க கொடுக்குறது எல்லாமே 3 இயர்ஸ் வாரண்டியோட இருக்குது. இது வாங்கினா இது சீக்கிரம் போயிருமோ அப்படிலாம் கிடையாது, 3 இயர்ஸ் வாரண்டி இருக்குது நம்மளுக்கு. எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது, ஓகேங்களா. எதுவுமே நீங்கள் ஃபீல் பண்ண தேவையே கிடையாது. இது வாங்கினா இது ஆகுமோ, இது 1 மாதத்தில் இது போயிருமோ அப்படிலாம் கிடையாது. எல்லாமே 3 இயர்ஸ் வாரண்டியோட எங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு சூப்பரா இருக்கு, சேஃபா இருக்கு. அதே மாதிரி நீங்க காத்து எடுத்து வந்து நீங்க எலக்ட்ரிக் ஒர்க்கு, கேஸ் ஒர்க்கு அப்படி பார்க்கணுங்கிற எதுவுமே கிடையாது. எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. லைட்டிங்கும் சரி, கேஸிங்கும் சரி, நீங்க எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க வந்து இது வாங்கினா ஐயோ அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க, காட்டு கொடுத்துருவாங்க. எலக்ட்ரிக் ஒர்க் ஒரு ஆள் பிடிக்கணும், கேஸிங் ஒரு ஆள் கொடுக்கலாம் கிடையாது. அவங்களே எல்லாம் சேஃபா பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க எந்த டிசைன்ல உங்களுக்கு வேணுமோ எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க வந்து உங்களை கிட் வாங்கி எதுவுமே யோசிக்க தேவையில்லை, சேஃப் அண்ட் செக்யூரா எல்லாமே இருக்கும், நல்லாவும் இருக்கும். நல்லபடியா வாங்கி நல்லபடியா சம்பாதிக்கலாம். மசாலா வந்து இவங்கள்ட்ட நாங்கள் ஸ்டார்டிங்கில் காட்டு வாங்கையில் ஸ்டார்டிங் ரன் பண்ணையில் வந்து மசாலா வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சின்ன குழந்தைங்க எல்லாருமே வந்து நம்மள்ட்ட நல்லா ட்ரை பண்ணாங்க. இந்த ஏரியாவில் வந்து ஓப்பன் பண்ணதுக்கு மசாலா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் நாங்கள் சரி வெளியே ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி நாங்களாம் ட்ரை பண்ணி பார்த்தோம். அந்த மசாலா செட் ஆகலை. கஸ்டமர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி எங்கள் மசாலா செட் ஆகலை, முன்னாடி இந்த மாதிரி இல்லை, சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இவங்கள்ட்டே சஜஷன் பண்ணி இவங்கள்ட்டே நாங்கள் மசாலா வாங்கினதுக்கப்புறம் எல்லாருமே நம்மள்ட்ட வந்து ட்ரை பண்ணாங்க. கஸ்டமர்ஸும் சரி, சின்ன குழந்தைங்களும் சரி, எல்லாருமே நம்மள்ட்ட சாப்பிட்டு எல்லாமே நல்லா இருக்குது, இதே ட்ரை பண்ணுங்கன்னு கஸ்டமர்ஸ் நம்மள்ட்ட சஜஷன் பண்ணாங்க. அதனால வந்து நாங்கள் இவங்கள்ட்டே வந்து ரெகுலராக ஆர்டர் போட்டு நாங்கள் இவங்கள்ட்டே எல்லாமே நாங்கள் மசாலா எல்லாமே நாங்கள் இவங்கள்ட்டே எல்லாமே வாங்கிக்கிறோம். எல்லாருமே வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசினா ஸ்கேம் அப்படின்னு நினைக்கிறீங்க, அது இவங்கள்ட்ட அந்த மாதிரி கிடையாது. நம்மளுக்கு வந்து எல்லாமே நாங்களுமே அப்படி பயந்தோம், எங்களுக்கு எல்லாமே பேக்கிங் எல்லாமே நாங்கள் பயந்தோம், மசாலா எப்படி மேக் பண்ணுறது எல்லாமே பயந்தோம். பட் இவங்கள்ட்ட எல்லாமே சூப்பராக இருக்குது. அதே மாதிரியா ஃப்ரான்ச்சைஸும் சரி, சேஃபாக செக்யூராக எல்லாமே நல்லா இருக்குது. இதை நாங்கள் ரன் பண்ணது போக இன்னொன்று வந்து நாங்கள் புக் பண்ணிட்டோம், 3 மெம்பர்ஸ்க்குள்ளே நிற்கிற மாதிரி புக் பண்ணிட்டோம். எல்லாமே எங்களுக்கு சூப்பராக இருக்குது. அவங்களே எல்லாமே லோட் பண்ணி அவங்களே எல்லாம் பண்ணிடுவாங்க. அட்வான்ஸும் நாங்கள் பே பண்ணிட்டோம். செக்யூராக வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து எங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே சேஃபாக இருக்குது எங்களுக்கு. நம்ம ஷாப்போட லொக்கேஷன் வந்து ராமேஸ்வரம் டு ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்ட், பாரதி நகர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில். நம்ம எப்படி சொல்கிறது, பழைய காலித் பிரியாணி இருக்குல்ல, இப்போ பில்லா பிரியாணின்னு மாற்றிருக்காங்க, அது பக்கத்தில் இருக்குது. நீங்கள் அப்படியே அது உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா பின்னாடி SM சூப்பர் மார்க்கெட் இருக்குது, ஆப்போசிட் வந்து ஸ்டார் மெடிக்கல் இருக்குது, நிலா சூப்பர் மார்க்கெட் இருக்குது. நீங்கள் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பாரதி நகர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்தாலே நம்ம கடை தெரியும். 5 ஸ்டார் ஃப்ரைட் சிக்கன் போட்டிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். குழந்தைங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து எல்லாருமே நல்லபடியாக சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. இதோட நீங்கள் பிரான்ச்சஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தைரியமாக எடுக்கலாம். அவங்களுக்கு கால் பண்ணி பேசி நீங்கள் நல்லா சஜஷன் பண்ணி எங்களை மாதிரி நீட்டாக நீங்களும் பிஸ்னஸ் பண்ணலாம். சரிங்களா, எந்த பிரச்சனையுமே இருக்காது. எல்லாம் சேஃப் அண்ட் செக்யூராக பண்ணி கொடுப்பாங்க. ஓகே.